வானதியோட மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ற ஃபங்ஷனுக்கு நம்ம நிலா எல்லாருமே போயிட்டு வராங்க. நல்லபடியா ஃபங்ஷனும் முடிஞ்சிருது. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நிலா வந்து ரொம்ப அமைதியா உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. நம்ம சேரன் இருந்துட்டு, "என்னாச்சு நிலா? ஏதோ யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இல்லண்ணே, வானதி இப்பதான் படிச்சு முடிச்சிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணணும்னு சொல்றாங்க. இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கு கொஞ்சம் அனுபவம் தேவை தானே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு தானப்பா படிச்சிருக்கு அது. எப்படினாலும் பிசினஸ நல்லபடியா பண்ணினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன்னு சொல்லும்போது, அதுதானே எனக்கு பயமா இருக்குது. இப்போ மெடிக்கல பொறுத்தவரைக்கும், மருந்து, மாத்திரை எந்த அளவுக்கு முக்கியமா எடுத்து தரணும் அப்படிங்கிறது தெரியும். இந்த பிசினஸ்ல நெறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வரும். அதெல்லாம் வந்து ஒரு 3 மாசமாவது, இல்ல ஒரு 6 மாசமாவது எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருந்தா, அதுக்கான அனுபவம் கிடைச்சிருக்கும். இப்ப எப்படி ரன் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனா பார்க்கறதுக்கு பெரிய மெடிக்கலா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லப்பா, எதனால அந்த பொண்ணு பார்த்துக்குரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவன் கூட வானதி கூட பாண்டி இருக்கிறான்ல, அதனால நல்லபடியா பார்த்துக்குருவான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது, நம்ம வானதி அங்க வந்துடுறாங்க. வந்துட்டு, "நிலாக்கா, இப்ப என்ன பேச்சு பேசிட்டு இருந்தீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல, நான் வந்து நீங்க மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணதெல்லாம் சந்தோஷம் தான். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா நல்லாயிருக்கும்னு நெனச்சேன். வேற ஒண்ணும் சொல்லல வானதி" அப்படின்னு சொல்லும்போது, "சும்மா நிறுத்துங்க. உங்கள விட நீங்க மட்டும் தான் பிசினஸ் பார்க்கணும். உங்களுக்கு மட்டும் தான் அறிவு இருக்கு. உங்களுக்கு மட்டும் தான் திறமை இருக்கு. அப்படின்னு நீங்க வந்து ப்ரூவ் பண்றதுக்காக மத்தவங்க எல்லாரையும் மட்டம் தட்டி பேசிட்டு இருக்கீங்க." அப்படின்னு சொல்றாங்க. "நான் அப்படிலாம் எந்த நோக்கத்திலயும் சொல்லல வானதி. நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கொஞ்சம் நல்லாருக்கும் அப்படின்னு தான் சொன்னேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்றாங்க. "அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அதத்தானே நாங்க படிச்சிருக்கோம். மெடிக்கல் ஷாப் வைக்கிறதுக்கு தானே படிச்சிருக்கிறோம். நாங்க அத பார்த்துக்குறோம்." அப்படின்னு சொல்லிட்டு இந்த வானதி வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா சேரன் "அண்ணே, நீங்க அ அ ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு வந்துட்டீங்க. அப்பாவும், அம்மாவும் இந்த ஸ்வீட்ஸ வந்து உங்ககிட்ட குடுத்துட்டு வர சொன்னாங்க. நான் பாண்டிக்கு கால் பண்ணேன். பாண்டி கொஞ்சம் ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டான் போல இருக்குது. அதனால தான் நான் கொண்டு வந்திருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவினிங் போல தான் இந்த சீன்லாம் நடந்துட்டுருக்கும். வானதி வந்து குடுப்பாங்க. அதுக்கப்புறமா சேரன் என்கிட்ட, "பரவால்லண்ணே, நீங்களாவது என் மேல நம்பிக்கையா சொல்றீங்க. நல்லபடியா கடைய ரன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. யாரும் எதுவும் கவலைப்பட வேண்டாம். நான் நல்லபடியா ரன் பண்ணுவேன். எல்லாருமே வந்து அவங்கவங்களுக்குன்னு தனித்தனி திறமை இருக்குங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிறணும். நமக்கு மட்டும் தான் அறிவு இருக்கு. நம்ம பண்றது மட்டும் தான் சரி அப்படின்னு யாரும் எதுவும் யோசிச்சுக்க வேண்டாம். என்னாலயும் முடியும்." அப்படின்னு சொல்றாங்க வானதி இருந்துட்டு. அதுக்கு நம்ம சேரன் இருந்துட்டு, "நிலா ஒண்ணும் தப்பாலாம் எதுவும் சொல்லலப்பா. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா இன்னமும் நீ சூப்பரா பண்ணியிருப்ப அப்படின்னு தான்ப்பா சொன்னாங்க." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன சொல்லும்போது, எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தானே இருந்தேன். எல்லாருமே இவங்கனாப்ல படிச்சு முடிச்ச உடனே தான் என்னமோ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. இவங்களுக்கு போட்டியா நான் வந்துறக்கூடாது. இவங்களுக்கு போட்டியா இவங்கள விட அதிகமா சம்பாரிச்சிறக்கூடாது. சொந்தமா கடையெல்லாம் வச்சுட்டான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பொறாமையா இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. நிலா இருந்துட்டு, "கொஞ்சம் நிறுத்துறியா வானதி? எனக்கு என்ன பொறாம இருக்கு இதுல? நான் எதுக்கு பொறாமப்பட போறேன்? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உனக்கு கடைய பார்த்து குடுத்ததே சோழன் தான்." அப்படின்னு சொல்றாங்க. உடனேன்னு, "பாண்டி தானே வந்து சொன்னான்." அப்படின்னு வானதி சொல்லும்போது, "ஆமா, பாண்டிகிட்டயே சோழன் தான் சொன்னாரு. பாண்டி வந்து மெடிக்கல் ஷாப் வைக்கணும்னு சொல்லிட்டு வானதி சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லும்போது, என் வீட்டுக்காரர் தான் விசாரிச்சு இத பத்தி சொன்னாரு. சும்மா ஏதாவது இது சொல்லிக்கிட்டு இருக்காத. நீயும் உங்க லைஃப்ல அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும். லைஃப்ல செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே நெனச்சிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டுட்டு அமைதியா இருந்தேன். இப்பலாம் அப்படிலாம் இருக்க முடியாது." அப்படின்னு சொல்றாங்க. உடனே வானதி இருந்துட்டு, "என்னண்ணே, நிலாக்கா ரொம்ப பேசிட்டு இருக்கிறாங்க. நீங்க பார்த்துட்டு பேசாம இருக்கிறீங்க. நான் இப்ப என்ன தப்பா சொல்லிட்டேன்? அவங்க தானே என்னைய பத்தி பேசுனாங்க. எனக்கு கடைய நடத்துற அளவுக்கு அறிவு இல்லன்னு சொல்லிட்டு இவங்க தானே சொன்னாங்க." அப்படின்னு சொல்றாங்க. "நான் எப்ப அப்படி சொன்னேன்? நான் அப்படி சொல்லவே இல்லையே. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா இன்னமும் நல்லா பெட்டரா பண்ணியிருக்கலான்னு தானே நான் சொன்னேன்." அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிலா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா, "ஆ போதுண்ணே, இப்படி எப்ப பார்த்தாலும் என்னைய அசிங்கப்படுத்திட்டே இருக்கிறது தான் உங்களுக்கு வேலை." அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து விறுவிறுன்னு கோச்சிட்டு போயிர்றாங்க. போயிட்டு நேரா பாண்டியோட மெக்கானிக் கடைக்கு போறாங்க. அங்க அந்த நேரம் தான் பார்த்து ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து இறக்கி வச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்போ ரொம்ப கோவத்துல நிப்பாங்க. "என்னாச்சு? ஏன் வானதி ரொம்ப கோவமா இருக்கிற? காலையில தான் அவ்ளோ சந்தோஷத்துல இருந்த. இப்ப என்ன இப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "எங்க, நான் தான் முழுசா நிம்மதியா சந்தோஷமா இருக்கிறது தான் உங்க வீட்டு மகாராணிக்கு பிடிக்காதே." அப்படின்னு சொல்றாங்க. "நீ யார சொல்ற?" அப்படின்னு நம்ம பாண்டி கேட்கும்போது, "அதான் உங்க அண்ணி அந்த நிலாக்காவ தான் சொல்றேன்." அப்படின்னு சொல்லும்போது, "அவங்க என்ன சொன்னாங்க? அவங்கள போய் நீ எப்போ போய் பார்த்த?" அப்படின்னு கேட்குறாங்க. "எங்க அம்மா கொஞ்சம் ஸ்வீட்ஸ் எல்லாம் செஞ்சு குடுத்து விட்டுருந்தாங்க. கொண்டு போய் குடுத்துட்டு வா." அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்ப தான் கடைய க்ளோஸ் பண்ணிட்டு, சரி ஃபர்ஸ்ட் டே தானே அப்படின்னு வேகமா கடைய க்ளோஸ் பண்ணிட்டு வந்து ஸ்வீட்ட வாங்கிட்டு வந்து வீட்ல குடுக்கன்னு பார்த்தோம்னா, அந்த சேரண்ணன் கிட்ட உங்க சேரண்ணன் கிட்ட
நிலா வந்து என்னைய பத்தி தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கு. எனக்கு அறிவே இல்லையாம். எனக்கெல்லாம் கடைய வந்து ரன் பண்றதுக்கு தெரியாதாம். அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படிலாம் அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்களே வானதி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லும்போது, அதானே நீ என்னாப்புல நான் சொல்றத நம்பவா போற? நீயும் அந்த நிலா சொல்றத மட்டும் தானே நம்புவ. அந்த நிலாவ மட்டும் தானே எல்லாருமே தல மேல தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருப்பீங்க. எனக்கு வந்த கோவத்துக்கு நல்லா நாக்கு பிடுங்குன மாரி 4 கேள்வி கேட்டுட்டு தான் வந்தேன். எனக்கு என்ன அறிவு இல்லையா? அதுக்கு தகுந்த மாரி தான் நான் படிச்சிருக்கிறேன். கடைய எனக்கு ரன் பண்ணிக்க தெரியும். இன்னொரு தடவ எனக்கு என்னையெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா, அப்புறம் பார்த்துக்கோ. நீ போய் முதல்ல என்னன்னு கேளு. எதுக்காக வானதிய பார்த்து இப்படி சொன்னீங்கன்னு சொல்லிட்டு நீ கேட்குற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்லடி, கண்டிப்பா அவங்க அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. சும்மா எதர்ச்சியா ஏதாவது சொல்லியிருப்பாங்க. அத நீ தப்பா புரிஞ்சுகிட்டு இருந்திருப்ப அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓ! அப்ப நான் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கேனா? அவங்க சரியா பேசுனாங்களா? உங்க அண்ணன்கிட்ட நிலா பேசினத நான் காதால கேட்டேன். நிலாவுக்கு சாரி வானதிக்கு அறிவே இல்ல. அவ எப்படி இந்த கடைய நடத்தப் போறாளோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னத நான் காதால கேட்டேன். கேட்டுட்டு வந்து சொல்றேன். அப்படி இருந்தும் என்னை நம்ப மாட்டேங்கிறீல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் வானதி காலையில தான் அவ்வளோ சந்தோஷமா இருந்த. இப்ப அதுக்கு முன்னாடி சண்டை போட்டுட்டு இருக்கிற. அவங்க அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை அவங்க அப்படி சொல்லியிருந்தா நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவங்களுக்கு பதிலா போதுமா? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நீ அவங்கள தான் நம்புவ. நான் சொல்றத நம்ப மாட்ட அப்படித்தானே? உன்னையெல்லாம் வந்து காலையில கூட நினைச்சேன். நமக்காக வந்து பாண்டி நிக்கிறானே, அப்படியே மாறிட்டானே, நமக்காகவே ஒவ்வொரு நிமிஷமும் யோசிக்கிறானேன்னு சொல்லி நான் உன்னைய பத்தி தப்பா நினைச்சிட்டேன். இனிமே வந்து உன் மூஞ்சிலயே முழிக்க மாட்டேன். எனக்குன்னு சொந்தமா எங்க அப்பா தான் கடை வச்சு குடுத்துருக்கிறாரு. நான் அத எப்படி டெவலப் பண்ண போறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோவிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம நிலா இருந்துட்டு சேரனுகிட்ட நான் அப்படி என்னண்ணே சொல்லிட்டேன்? நான் எதுவுமே சொல்லலையே! கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும் அப்படின்னு தானே நான் சொன்னேன். வேற ஏதாவது தப்பா சொல்லிட்டு இருந்தேனா? இப்போ அவங்க கடையில ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் போக போக இதெல்லாம் கத்துக்குருவாங்க. அவங்க வேற எங்கேயும் வேலை பார்க்கலனாலும், சொந்த கடையிலேயே கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து அடுத்தடுத்த லெவல்ல வந்து வந்துருவாங்க அப்படின்ற பட்சத்துக்கு தானே பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்கள பத்தி நான் என்ன தப்பா சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்றாங்க. "சரி விடுப்பா, அந்த பொண்ணு ஏதோ புரிஞ்சுக்காம அது பாட்டுக்கு பேசிட்டு போகுது. அத நெனச்சு நீ ரொம்ப வருத்தப்படாதப்பா, கவலைப்படாதப்பா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்லண்ணே, எதுக்கு எடுத்தாலுமே வானதி இந்த மாரி பேசிட்டே தான் இருக்கிறாங்க. நானும் எவ்வளவோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு தான் இருக்கிறேன். ஆனா, இன்னொரு தடவ இந்த மாரி ஏதாவது வந்து சொல்லி திட்டிட்டு இருந்தாங்கன்னா, எனக்கு மனசுல கஷ்டமா இருக்கும்ண்ணே. நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். திருப்பி நான் ஏதாவது சொல்லி விட்டுருவேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. நானும் நானும் நம்ம வீட்டுக்கு இந்த பொண்ணும் வாழ்றதுக்கு வரப்போகுதே! நம்மலாம் கோவப்படக்கூடாதுன்னு நெனச்சிட்டு இருந்தா, ரொம்ப என் பொறுமைய சோதிக்கிறாங்கண்ணே! அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா கோச்சிட்டு போயிட்டு ரூம்குள்ள போயிடுறாங்க. அதுக்கப்புறமா சேரன் இருந்துட்டு, ஐய்யய்யோ! கல்யாணத்துக்கு முன்னாடியே வானதிக்கும், நிலாவுக்கும் இப்படி இருக்குதே! கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா, இந்த வானதியால வீட்ல என்னென்ன பிரச்சனைலாம் வரப்போகுதோ தெரியலையே! பாண்டிகிட்ட இத பத்தி சொல்லி முதல்ல அவங்கள வந்து வானதிய வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சேரன நெனச்சிட்டே இருப்பாங்க. அந்த நேரம் கரெக்ட்டா பாண்டி வருவாங்க. பாண்டி வந்ததுமேனு, "என்ன பாண்டி, என்னலாம் நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமா உனக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆமாண்ணே, வானதி வந்து என்னென்னமோ மெ மெ கடைக்கு வந்துட்டு கத்திக்கிட்டு இருந்தா. நிலா அண்ணி ஏதோ சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு தான் நீ சப்போர்ட் பண்ணுவ. எனக்கு அறிவே இல்ல." அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு என்னமோ வந்து கத்திக்கிட்டு இருந்தா, அப்படின்ற மாதிரி பாண்டி வந்து சொல்றாங்க. நம்ம சேரன எக்ஸ்பிளைன் பண்றாரு.